இலங்கை நாட்டு தேவார தலங்கள்ல 2வது தலமும், கடைசி தலமும் 274வது தேவார பாடல் பெற்ற தலமுமான இலங்கை தலைமன்னாருக்கு அருகே மன்னார் ரயில் நிலையத்திலிருந்து கிழக்கு 8 கிலோமீட்டர் தொலைவில இருக்கு. 5 ஈஸ்வர தலங்கள்ல ஒன்று திருக்கேதீஸ்வரம். இறைவன் பேரு திருக்கேதீஸ்வரர், இறைவி பேரு கௌரி. அதுமாரி தீர்த்தம் பாலாவியாறுன்னு சொல்லுவாங்க. தலமரம் கூட கல்லால மரம் போல. சுந்தரர், சம்பந்தர் 2 பேருமே ராமேஸ்வரத்தில இருந்தவாறே இந்த கோவில பாடியிருக்காங்க. சம்பந்தர் 2ஆம் திருமுறையில 107ஆம் பதிவும், சுந்தரர் வந்து பார்த்தீங்கன்னா 7ஆம் திருமுறையில 80ஆம் பதிவும் பாடியிருக்காங்க. இங்க ஒரு காலத்தில வந்து மகாலிங்கம்னு ஒரு லிங்கம் இருந்தது. அது தனியா இருக்கு. படையெடுப்புனால அழிந்ததுனால தனியா வைத்திருக்காங்க. இந்த கோவில்ல 5 ரதங்கள் இருக்கிறதா சொல்றாங்க. எண்ணற்ற மடங்கள் கிழக்கு தெருவுல இருக்கிறதா சொல்றாங்க. திருஞான சம்பந்தர் மண்டபம், சுந்தரர் மண்டபம், நாட்டுக்கோட்டை செட்டியார் மடம், அம்மா மடம், பசு மடம், பூனகிரியார் மடம், அப்புறம் வந்து தெற்கு தெருவுல வந்து சுவாமி மடம், சிவராத்திரி மடம், இப்படி 4 பக்கமும் மடங்களால சூழப்பட்ட கோவிலாக இது காணப்படுது. அதேமாரி பார்த்தீங்கன்னா, இந்த கோவிலுடைய வடக்கு பகுதி. இந்த கோவில் வந்து இலங்கையுடைய வடக்கு பகுதியில மாந்தோட்டா நகர் அப்படின்னு சொல்றாங்க. பல்லவி ஆறுங்கிறது ஒண்ணு ஓடுது. இப்ப அது ஏரியா இருக்கறதா சொல்றாங்க. ஒரு காலத்துல வந்து அரபியர்கள், ரோமானியர்கள், கிரேக்கர்கள் எல்லாருக்குமே வணிக இதுக்காக வந்து துறைமுகமா இருந்திருக்கு. அதனால இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா, மகாதுவட்டபுரம் அது காலப்போக்குல மாந்தோட்டம்னு மாறிடுச்சு. மாந்தைன்னு சொல்லப்படுறதுக்கு காரணம் என்ன, இங்க ஒரு காலத்துல மகா சந்தை இருந்ததாம். அதாவது எல்லா மந்த்லி ஆர் இயர்லி எண்டுல வந்து ஒரு மகா சந்தை நடக்குமாம். இந்த கோவில்ல உள்ள சோமாஸ்கந்தர் தான் உலகத்திலே மிகப்பெரிய சோமாஸ்கந்தர்ன்னு சொல்லப்படுது. பஞ்சலோகத்தால செய்யப்பட்ட இந்த சிலை வந்து 112 கிராம் தங்கம் கொண்டதாக சொல்லப்படுது. இந்த கோவில் போர்த்துகீசியரால வந்து அழிக்கப்பட்டு பின்னால வந்து ஆறுமுக நாவலரோட பெரும் முயற்சியால தான் இது வந்து கட்டப்பட்டதாக சொல்றாங்க. படத்துல கூட பார்த்தா தெரியும். ராஜராஜ சோழனுக்குன்னு இங்க தனி சிலை இருக்கு. அதாவது அவர் தேவார திருமுறைகள மீட்டாரு பார்த்தீங்களா, அதனால அவரோட சிலை இருக்கு. கேது வழிபட்ட காரணத்தால கேதீஸ்வரர் தானே, கேதுக்கு தனி சிலைகள் இருக்கு. இப்படி வந்து முகப்பு மண்டபம் போறதுக்கு முன்னாடியே எண்ணற்ற சிலைகள பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான கோவில். நம்ம தமிழர்கள் வந்து இங்க உள்ள அமைப்புல, தமிழ்நாட்டுல உள்ள கோவில் அமைப்பிலேயே அந்த கோவில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். சோழர்கள் காலத்துல வந்து பார்த்தீங்கன்னா, ராஜராஜ சேகரன் மகன், அதாவது ராஜராஜ சேகரன்னா வேற இல்ல, ராஜராஜ சோழன் தான். ராஜேந்திரன் காலத்துல இந்த கோவில் வந்து அருண்மொழி தேவ வளநாட்டு மாந்தோட்டத்து ராஜராஜபுரம் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு. 1910ல தான் ரொம்ப மெனக்கெட்டு, அதுக்கப்புறம் 1949ல தான் பல்லவி தீர்த்தம் உருவாக்கப்பட்டு, 1976ல தான் போர்த்துகீசியர்களால் அழிக்கப்பட்ட இந்த கோவில் மீட்டுருவாக்கம் செய்யப்பட்டு, இன்னைக்கு நம்ம பார்க்குற அமைப்புல ரொம்ப அழகான கோவிலாக இருக்கு. இலங்கை நாட்டிலே தேவார பாடல் பெற்ற 2 கோவில்ல இந்த கோவில் மிக முக்கியமான ஒரு கோவிலாக சொல்லப்படுது.